இந்த கேஸ்டர் ஆயில வந்து நம்ம ரெகுலரா ஸ்பைன் மசாஜாவும் நம்ம குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இது நல்ல தூக்கத்தையும் நல்லாவே இன்டியூஸ் பண்ணும். ஈவன் ஸ்கேல்ப்லயும் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்த குடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்குது, நமக்கு டாண்ட்ரஃப் பிரச்சனைய நீக்குது. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாரி லினோலெனிக் ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரை டாண்ட்ரஃப் அப்படியே செதில் செதிலா கொட்டும். அவங்களுடைய ட்ரெஸ் மேலெல்லாம் அப்படியே சிந்திருக்கும். நீங்க தலைய பிரிச்சீங்கனாலுமே அப்படியே ஃபுல்லாவே கொட்டிட்டு இருக்கும். இந்த மாரி ட்ரை டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு, இது தேங்காய் எண்ணெயோட சேர்த்து இந்த கேஸ்டர் ஆயில நம்ம நல்லா அப்ளை பண்ணி, அந்த முடி ஃபுல்லா இல்ல வெறும் ரூட் மட்டும் இல்லாம, ஹேரோடைய லென்த் ஃபுல்லாவே நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜிங் குடுங்க. ஸோ அந்த மசாஜ் வந்து ஒரு 20, 30 மினிட்ஸுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான மசாஜ் குடுக்கும்போது, இது நல்ல சர்க்குலேஷன இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த எண்ணெய் நல்லா ஊற ஊற, உங்களுக்கு அந்த ட்ரை டாண்ட்ரஃப் வந்து ரிலீவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, கூந்தல் நல்லா வளரும். அதே நேரத்துல கண்டிஷனும் நல்லாவே இருக்கும். அந்த காலத்துல இந்த மாரி விளக்கெண்ணெய அதிகமா யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு கண்டிஷனரும் தேவைப்படல. நல்லா இடுப்புக்கு கீழ வரைக்கும் நல்லா கூந்தல் வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடியோடைய அழகு தான் ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த கேஸ்டர் ஆயில்ல நமக்கு ரொம்ப அதோட கண்டிஷனராவும் இருக்கும். அதே நேரத்துல அந்த ஸ்கேல்போடைய ஸ்ட்ரென்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இத வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெகுலர் வாரத்துல 1 நாள் இத பண்ணாலே போதும். பாடி டெம்பரேச்சர் குறையுது. அதே நேரத்துல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. ஸோ இந்த மாரி டாண்ட்ரஃபும் சரியாகுது.